ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா பேச ஆரம்பித்தார். அதுக்கு உடனே நான் சொன்னோம், ஏன்ப்பா அது மாதிரிலாம் திடீர்னு பேசுகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு விஷயத்த நம்புகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்றவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு சில விஷயங்களை நம்புறதுக்கான இதுங்கிறது இருக்குது. அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கங்க அப்படின்னோடனே, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. உனக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கிறது நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவலையாக ஒரு விஷயங்களை நம்புகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுத்தெல்லாம் போக வேண்டாம். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அது மற்றவங்களும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இந்த விஷயத்துக்காகலாம் நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டோ இல்லை இது பண்ணிக்கிட்டோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் அது உண்மை தான். கோவப்படுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே யூஸ் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாரையும் நம்பி இது பண்ணுறதோட நம்மளுக்கு அந்த நம்பிக்கையை தான் வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்பிக்கையை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் கொண்டுட்டு போகணும். அதை தவிர வேறு எதையும் நம்மளால் சரியாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. உங்களுக்கு இந்த நேரத்தில் இதில் என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் ஏதோ சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எனக்கு இதுக்கப்புறம் இனிமேலாம் யாரையும் நான் காரணம் சொல்ல முடியாது. இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்கிறதே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அதுக்கு மேலே யாருக்கிட்டேயுமே நம்ம எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் மனசை நம்ம தைரியமாக வச்சுட்டு தான் எல்லா விஷயமுமே பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எதையும் சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களுக்கு இதையெல்லாம் நான் புரிய வைக்கணுங்கிற இதில் தான் நிலமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா, எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுக்கு இதுக்கு அடுத்தது எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு சில விஷயங்களை மனசார நம்ம பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணுமே தவிர அதில் வேறு வழி கிடையாது நம்மளுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லா விஷயத்தில் என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்காதீங்க. ரொம்ப மனசை போட்டு ஒன்றும் குழப்பத்துக்கு இது பண்ண வேண்டாம். குழப்பறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யாரும் இதுக்கப்புறம் நம்மளுக்காக பேச மாட்டாங்க. உங்களுக்காக நீங்கள் மட்டும்தாங்க பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதெல்லாம் கரெக்டு தான். எல்லாம்